டக்குன்னு ஒரு வாழைத்தண்டு பொரியல் செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பேன் வச்சுக்கோங்க. பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா நார்லாம் எடுத்து வச்சுருக்க வாழைத்தண்டை ஆட் பண்ணிக்கோங்க. வாழைத்தண்டு சேர்த்துட்டு ஒரு வாட்டி கிண்டி விட்டுடலாம். இப்போ உப்பு கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கிண்டிட்டு அப்படியே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் மூடி வச்சுருங்க. இதே இப்போது அப்படி 7 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 7லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு நல்லாவே வெந்துடும். தண்ணியெல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரா தேவையில்லை. வாழைத்தண்டில் இருக்க தண்ணியே அதுக்கு போதுமானது. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடும். பொரியலும் உங்களுக்கு டேஸ்ட்டாக வந்திருக்கும். ஈஸியான ஒரு சிம்பிள் ரெசிபி தான். நான் இப்போ தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவி சேர்த்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் துருவி சேர்த்துக்கிறேன். வாழைத்தண்டு பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது நமக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது. கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. கூட்டு, சாம்பார் தான் வைக்கணும்னு இல்லை. இந்த மாதிரி பொரியலும் ட்ரை பண்ணி பாருங்கள்.